வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடைய கொள்கைகளை பற்றியோ இல்லைனா அவங்க எடுத்திருக்க ஒரு திட்டங்களை பற்றியோ விமர்சிப்பாங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பற்றி பேசும், இந்த கட்சி அந்த கட்சியை பற்றி பேசுவாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா தனிநபர் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு எல்லா இடத்துலையும் பரவலாக பேசப்படுது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதை பற்றி? இப்போ சாதாரணமாக எல்லா தேர்தல்கள்லையுமே பார்க்கும்போதே தனி மனித தாக்குதல்கள் இருக்கும். அது சற்று குறைவாக இருக்கும், இந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த தேர்தலில் பார்க்கும்போது அது ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. இப்போ இந்த பதவிக்கு இந்த பொறுப்புக்கு நான் தான் பொறுப்பாளர், இதை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லைங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே சில பேர் நினைக்கிறதுனால என்ன ஆகுது, அது பொது தளங்களில் தன்னையும் மீறி வெளியில் வந்துடுது. ஒருத்தவர்களை தரந்தாழ்ந்து பேசுகிற அளவுக்கு அவங்களோட தனிப்பட்ட செய்கைகளை விமர்சனம் பண்ணுறதன் மூலமாக தன்னை உயர்வாளியாக காட்டிக்கிறது அப்படின்னு நினைக்கிறது. அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்கள, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் நம்ம 4 முனை போட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். உண்மையிலேயே பிரதானமான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான். ஆமாங்க சார். இதில் அடுத்தது இப்போ விஜய் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது ஒரு போராட்டம் இருக்குது இல்லையா. அந்த விஜயை விஜய் பேசக்கூடிய ஒரு மீட்டிங்லேயும் இங்கே தமிழகத்தை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கும் திமுகவும் தான் போட்டி, நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு பேசிட்டு வர்றாரு. ஆனால் இந்த 2 கட்சிகள் இருக்குல்ல, ஆண்ட கட்சி, ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, இப்போதைக்கு தமிழகத்தை கடைசி ஆட்சி செய்த கட்சி, இந்த 2 கட்சிகளுமே ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட கூட்டணி அமைச்சுக்கிட்டு தான் பிரச்சாரங்களை சொல்லலான்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்படிங்களா சார்? கண்டிப்பாக அப்படி தானே இருக்குது உங்களுக்கு. இப்போ 2 பேருமே பாருங்கள், விஜய் குறித்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினும் பெருசாக பேச மாட்டார், உதயநிதியும் பேச மாட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேசிக்க மாட்டாங்க. அந்த பிரச்சார தளம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சாரத்து தளத்தில் விஜயை பற்றியே பேசக்கூடாது, திட்டமிட்டு தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தவிர்க்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான். ஓஹோ, அப்படி தான் நீங்கள் தேர்தல் வியூகமாகத்தான் பார்க்கணும். அப்போ இதை எப்படி திருப்புறது? விஜய் போகிற இடம்லாம் அவ்வளோ கூட்டம் கூடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா திமுக கூட்டம் நடத்தினாலும் அதிமுக கூட்டம் நடத்தினாலும் கண்டிப்பாக பொருளாதாரம் பணம் செலவு பண்ணி, கண்டிப்பாக பணம் செலவு பண்ணி தான் நடத்த முடியும். இப்போ விஜய் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறான்னு தெரியாது, தானாக சேர்கிற கூட்டமாக இருக்குது. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா, கடைசி வரைக்கும் கண்டினியூஸ் ஆகுது அடுத்த கட்டம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடும் இல்லையா. அப்போ விஜயை பற்றி 2 பேரும் பேசக்கூடாது. தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் என்ன பேசுங்க, நான் ஒன்று பேசுகிறேன்னா என்னென்னத்தை பேசுகிறது. அழகாக சொல்ல போனால் அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் செய்ய விட்டுட்டாங்க, அவங்களுக்காக பதில் என்னுடைய ஆட்சியில் அந்த கடந்த 5 வருடத்தில் நாங்கள் இந்தந்த திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு திமுக தரப்பு சொல்லப்பட்டால் நல்லது. இல்லை அரசியல் ரீதியாக அவங்க எடுத்த நிலைப்பாடுகள் எந்தெந்த இடத்துல தவறாக போயிருக்குன்னு சொன்னாலும் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ தனி மனித தாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்கல்ல, இது எவ்வளோ கேவலமான இதாக தானே இருக்குது. தமிழக அரசியலுக்கு இது அவசியம் தேவையாங்கிற மாதிரி இருக்கும். பெரியாரை விட்டு திமுக பிரிந்த போது அவர் கண்ணீர் துளிகள்ங்கிற பேரில் விமர்சிக்கிறாரு. அண்ணாவை எப்படி அவர் விமர்சிச்சிருக்கார் தெரியும். அதே போல் ரொம்ப கொச்சையாக அவர் விறுவிறுப்பாக எழுதியிருப்பார். அதே போல் பெரியாரை இவர்கள் எவ்வளவு கேவலமாக பேசினார்கள், கலைஞர் உட்பட எல்லாருமே அந்த திமுகவில் இருந்தவங்க எவ்வளோ பேசினாங்க. இப்போ பார்க்கும்போது 1952 தேர்தல் அவங்க சந்திக்கலைன்னா கூட 52, 49க்கு பிறகு அந்த கொச்சையான விமர்சனங்கள் தான் இருக்குது. அதன் பிறகு அப்போ இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 49லேருந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 51 வருஷம், இதில் ஒரு 26, 77 வருஷம் கடந்து இருக்குது. அப்போ ஏதோ பரிணாம வளர்ச்சியில் அப்போவே அப்படி பேசுனாங்கன்னா இப்போ எப்படி பேசுவாங்க? கரெக்டாக என்ன விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க பாருங்களேன். மேடைக்கு மேடை துணை முதலமைச்சர் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் வயசு குறைவானவர், இன்னும் பேண்ட் சட்டை தான் போட்டுட்டு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காரு. மற்ற திமுக காரர்கள் மாதிரி வேட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு போகிறதில்ல. அவர் போனோடனே என்ன பண்ணார், எடப்பாடி அந்த சசிகலாவோட காலில் விழுந்த படத்தை எடுத்து காலில் விழுந்த பழனிசாமி, ஊர்ந்து சென்ற பழனிசாமின்னு பேசுகிறாரு. இது எல்லா தேர்தலுக்கும் தொடர்ச்சியாக 10 வருஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க. இது ஒரு மாதிரி அருவருப்பான விஷயம் இல்லை, கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு அருவருப்பாக தானே இருக்குது இது. ஏன்னா இவங்களுக்கு என்ன திட்டம் அப்படிங்கிறத சொல்ல தெரியல, என்ன சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? அப்போது இது உங்களுக்கு ஒரு எடப்பாடியை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் செய்த தவறுகள், அவர் ஆட்சியில் செய்த குற்றம் குறைகளை நீங்கள் சுட்டி காட்டலாம், அது தவறு கிடையாது. அவர் எவ்வளோ நாள் தான் பொறுத்து பார்ப்பார்? அவர் திரும்ப அடிக்கிறாரு. காலில் விழுந்த பழனிசாமி 10 தேர்தல் தோல்வி பழனிசாமின்னு இவர் சொன்னால் அவர் அடித்தார் பாருங்கள். பாலிடாயில் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க ஐயா. இப்போ முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவார்?
அது ஒரு கேவலமான விஷயம். அடுத்தது காலையே நோக்கி போயிட்டு இருந்தா எப்படி நிமிந்து பார்க்கறதுன்னு ஒரு டைலாக்கு. இது ரொம்ப கொச்சையான டைலாக்கு. அதுக்கு அவரு சொல்றாரு 2 மணிக்கு மேலே இன்ஸ்டாகிராமில் யாரு காலை பார்த்து ரீபோஸ்ட் பண்ணுன்னு அவரு கேட்குறாரு. பழனிசாமி பால்டாயில் பழனிசாமின்னு சொல்லுவோன்னு அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த கோவத்தை வந்து அவரால் அந்த மெச்சூரிட்டி பத்தலை. இது 2 இப்படி ஒரு பக்கமாக நம்ம போயிட்டே இருக்கோமா. அடுத்தது பார்க்கும்போது இப்போ திமுகவில் வைக்கக்கூடிய முன்னணி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான போட்டி. அப்போது இங்கே வந்து அதிமுக ஆட்சியை பிடிச்சதுன்னா அது வந்து பிஜேபியோட ஆட்சியாக இருக்கும். பிஜேபியோட கொத்தடிமை, முரட்டு அடிமை, முரட்டு முட்டுங்கிற மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடியதை தலைவர்கள் போய் மேடையில் பெருசாக பேசக்கூடாது. நகைச்சுவைக்காக சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்படி அவங்க பேச ஆரம்பித்த பிறகு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்களேன். கரெக்டாக சொல்கிறாரு அவர். 2001 யாரோட கூட்டணி வச்சுருந்தீங்க? அப்போ நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா அது நல்ல இயக்கம், நாங்கள் வச்சுருந்தோம்னா அது மத சார்புள்ள இயக்கமானு ஒரு கேள்வி கேட்குறாரு. அடுத்தது பிஜேபி அமைச்சரவையில் திமுகவில் யார் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தீங்க? உங்கள் குடும்பத்தை சேர்ந்த மாறணும் தானே இருந்திருக்காரு. அவர் அது தெளிவாக சொல்கிறாரு. இப்போ இங்கே போய் எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறது? எல்லாத்துக்கு மேலே இன்னொரு பெரிய ஹைலைட் பாருங்கள். மோடி மிகவும் நல்லவர், கலைஞர் பரபரப்பு பேட்டின்னு எடுத்து காமிக்கிறாரு. முரசொலியில் அப்படி எடுத்து காமிக்கிறாரு. இது எப்படின்னா இதெல்லாம் கூட நம்ம ரசிக்கலாம். பட் இந்த பாலிடால் மேட்ரு, கால் மேட்டரு இதெல்லாம் வந்து ரொம்ப பேசுகிறது வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது. கடைசியாக இன்னொரு விஷயத்தை கடைசியாக சொல்கிறாரு பாருங்க. உங்களுக்கு வந்து தைரியம் இருந்ததுன்னா என்னோட ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை சொல்லுங்கள், திட்டங்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் விமர்சிக்கிறோம். எடப்பாடியை பற்றி பேசி உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லுங்கிறார். உண்மையிலே பார்க்கும்போது இந்த எடப்பாடியாரோட கடந்த 4 வருட ஆட்சி, அதாவது அவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயலலிதா அப்படி இப்படி போனால் கூட அந்த கடைசி 4 வருட ஆட்சியில் கிடைத்த அந்த சில திட்டங்கள் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் பட்டியலிட்டு சொல்லுகிற மாதிரி எந்த திட்டமுமே இல்லையே. எந்த தேர்தலில் வந்து அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரோ அதே இதுலேருந்து அதே கட்சியிலேருந்து இங்கே வந்தவர்களுக்கு கரூர்லேயே சீட்டு கொடுக்கப்பட்டதில்லை கடந்த தேர்தலில். அப்போ திமுக வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கான அந்த தார்மீகத்தை எப்போயோ இழந்து போச்சுங்கிறதா நல்லா தெரியுது. அப்போ தரம் தாழ்ந்த அரசியலில் வந்து திமுகவுக்கு நீங்கள் எதுவும் பாடம் எடுக்க வேணாம். அதே போல் அவங்க திருப்பி அடித்தாலும் இவங்க சைலண்ட்டாக இருந்துருவாங்க, வேறு ஏதாவது டைவெர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து பொதுவாக மக்கள் தளத்தில் நாகரிகத்தை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் இந்த மாதிரி விமர்சனம் தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பட் அது அவசியம் இல்லாதது. அவங்களுக்கு வேறு என்ன சொல்லி அரசியல் பண்ணுறது, மேடையில் பேசுகிறதுன்னு தெரியல. இந்த ஒன்று தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஏன் பேசுகிறீங்க, உங்கள் 5 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு வந்தீங்க, அதில் எந்த அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள் மக்களை மேன்மை பெற வச்சதுன்னு கேட்குறாரு சார். இப்போது நீங்கள் அரசியல் விமர்சகராக இருக்கீங்க, அரசியல் ஆய்வாளராக இருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளில் திமுகவோட திட்டம் என்ன அப்படி சிறப்பாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைவுக்கு சொல்ல முடியுமா சார்? நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 5 வருடத்தில் திமுக வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்கு, இதை சொல்லி வாக்கு கேட்கலாங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்கள் கூட யோசிச்சு சொல்லுங்களேன் ஒரு நல்ல திட்டத்தை. எனக்கு தெரிஞ்சு எதுவும் சொல்ல மாதிரி இல்லை. போன தடவை இருந்த தேர்தலில் இருந்தது தான் அப்படியே சில விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த அம்மா உணவுங்கிற அம்மா உணவகம் சொல்லணும்ல, இதெல்லாம் கூட ரொம்ப குறைத்து இருக்காங்க. அதுதான் நமக்கு தெரியுது. 2வது, எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கொத்தடிமை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஏதோ கொத்தடிமையாக இருந்தாரோ இல்லையோ, அவர் சில விஷயங்களை ஒரு காலத்தில் செஞ்சுருக்காரு. அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் புது திட்டங்கள் எதுவும் கொண்டு வந்த மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. இலவச பேருந்து, மகளிருக்கு வந்து பேருந்து பயணம், அது இதெல்லாம் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் புறநகர் பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருந்துகள்லாம் தனியார் மயமாகிட்டு வருது. இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக கவனிக்கிறது இல்லை. பள்ளி கல்வி நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருக்குது. இன்னொரு பக்கம் நிறைய பல்கலைக்கழகங்களில் வேக்கண்ட் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக இல்லாமலே இருக்குது. இதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது திமுக என்ன திட்டத்தை சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் சொன்ன அறிக்கையில் சொன்ன பல விஷயங்கள் வந்து செய்யவே இல்லைங்கிறதா உண்மை. இப்போது எடப்பாடி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, என்னை போய் காலில் விழுந்தேன், கையில் விழுந்தேன்னு என்னை பற்றி பேசி உங்களுக்கு என்ன ஆக போகுது, இதனால் உங்களுக்கு ஏதாவது வளர்ச்சி உண்டா, உங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க அழகாக சொல்லலாம்ல. இந்த மாதிரி டெல்டா மாவட்டத்தில் நெல் சேகரிப்பு மையங்கள்லாம் மழையில் ஊறி ஊறி நெல்லெல்லாம் முளைச்சி போச்சு, நாங்கள் வந்து ஒரு கிடங்கு கட்டி கொடுத்துருக்கோம், ஒரு குடோன் கட்டி கொடுத்துருக்கோம்னு சொல்லாம்ல. கட்டினா தானே சொல்ல முடியும், வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாங்க, செஞ்சால் தானே சொல்ல முடியும். இல்லையே சொல்லலாம். இல்லை வந்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை ரத்து பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஒரே கையெழுத்தில் ரத்து பண்ணணும்னு சொல்லலாம். எங்களுக்கு சூடு சொரணம் மானலாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது.
திமுகவோட சாதனை திட்டங்கள், இந்த மாதிரி அவங்க ஏதாவது திட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அதை பற்றி அழகாக பேசியிருப்பாங்க. இதனால் இத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு பேச முடியும். இப்போ எதுவும் பேச முடியாததுனால எடப்பாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை, அதாவது மற்றவர்கள் வைக்கிறது, அவங்க நல்லா செஞ்சுருந்தாங்கன்னா 5 வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோங்கிறத சொல்லி அழகாக பேசலாமா. இலவசங்கள் வந்து திட்டம் கிடையாது, அதை நம்ம பெருசாக பேசக்கூடாது. அப்போ அவங்களுக்கு திட்டம் இல்லை, அப்போ எதை வச்சு பேசுறது. அதே சமயத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடக்க காலத்தில் எடப்பாடியார் வந்த வழி வந்து பல பேருக்கு பிடிக்கலைங்கிறது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சசிகலாவோட முகமாக தான் பார்க்கப்பட்டார். அப்போ அதனால் அவருக்கு எல்லார் பேர்லையும் ஒரு வெறுப்பு இருந்தது. அப்புறம் தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ் மேலே வந்து எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டுச்சு. இது அந்த காலத்து அரசியல் ட்ரெண்டிங். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து பழக்கருப்பையா மாதிரி உள்ள கடுமையான விமர்சகர்கள் கூட எடப்பாடியை ஒரு 3 விஷயங்களில் பாராட்டினாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தஞ்சை மாவட்டத்தில் விவசாய நிலப்பகுதிகள் வந்து மீத்தேன் திட்டத்துக்காக கையகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு இல்லை? கண்டிப்பாக சார். இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவரே உங்கள் அறிக்கையில் தான் நீங்கள் கூட்டு கொடுத்தீங்கன்னா அதிமுகவில் சொன்னாங்க. ஆமாம். இதை வந்து நீக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் திட்டத்தை ரத்து அப்படின்னு சொல்லாமல் அதை வேளாண் மண்டலமாக அறிவித்து அதன் மூலமாக மீத்தேன் திட்டத்தை ரத்து பண்ணதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அதிமுகவோட மிகப்பெரிய சாதனை. இதுக்காகவே அந்த டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இது தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து இப்போ பேசுகிறார். நீங்கள் வந்து மீத்தேன் திட்டத்தை ரத்து தானே பண்ணணும், நீங்கள் ஏன் வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து அதுக்கு பதில் சொல்லும்போது அப்போ சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம், மீத்தேன் திட்டத்தை ரத்து செய்யும் உரிமை மாநில அரசுக்கு கிடையாது, நீங்கள் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, திரும்பவும் அந்த திட்டம் வந்துவிடும், வேளாண் மண்டலமாக அறிவிக்கக்கூடிய அந்த சட்ட வசதி அதுக்கான உரிமை வந்து மாநில அரசுக்கு இருக்குது, அதனால தான் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னார் இல்லையா. குடிமராமத்து பணிகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது காவேரியில் தண்ணி வருது, அந்தந்த ஊர் பாசனத்தில் தண்ணி வரும், சில நேரங்களில் வராது. அப்படியே வரக்கூடிய நீர் அந்த கடைமடை வரைக்கும் போய் சேர்றதுக்கு இருக்குல்ல, அப்போ வந்து தூர் மண்டி கிடக்கும். ஆகாய தாமரை, நெய்வேலி காட்டாமணக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளம்லாம் மண்டி கிடக்கும்ல. எடப்பாடியாரோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தூர்வாரி எடுத்து கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இதை பழக்கருப்பையா போன்றவர்கள் பாராட்டினாங்க. குடிமராமத்து பணிகள்னே அதுக்கு பேர். அப்போ ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து தன்னை பெரிய விவசாயின்னு சொல்லிக்கிறவர் அதை செஞ்சுருக்காரு இல்லையா. நீட்டை வந்து ஒரே கையெழுத்தால் அவரால் ரத்து பண்ண முடியல. இவங்க தீர்மானம் போட்டு அனுப்பின மாதிரி அவங்களும் ஒரு தீர்மானம் தான் போட்டு அனுப்ப முடியும். தமிழக அரசால் வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணார். அவங்க இந்த மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமையை பயன்படுத்திக்கிட்டு கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டார். உண்மையிலேயே அதை விட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஒரு 10%ஆவோ 15%ஆவோ உயர்த்ததுக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் உங்களை பேசும். அப்போ இதுதான் வந்து நம்ம பெருசாக பேச வேண்டியதாக இருக்குது. எடப்பாடி சொல்கிறது கரெக்ட் தான். உங்களுக்கு இந்த திட்டத்தை என்ன கொண்டு வந்தோம், இந்த நல்ல திட்டத்தை கொண்டு வந்தோம், இந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தோம்னு உங்களால் சொல்ல முடியாததுனால என்னை பற்றி தானே உங்களால் விமர்சனம் பண்ண முடியும். உங்கள் நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுறாருல, அது ஒரு வகையில் வந்து நினைக்க வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு திமுக அந்த மாதிரி எந்த திட்டத்தையும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். இவங்க 2 பேரும் இலவசங்களில் வந்து ஒருத்தர் யார் அதிகமாக கொடுக்குறதுங்கிறது ஒரு போட்டி, இன்னொரு பக்கம் அரசியல் பரப்புரைகளில் தரம் தாழ்ந்த விமர்சனம் ஒரு பக்கம், இந்த முழுமையான மதுவிலக்கு இப்போது படிப்படியான மதுவிலக்கு, இந்த மதுவிலக்கு கொள்கைங்கிறது 2 பேருமே மறக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் கலை யதார்த்தம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.